அதுக்கு நிறைய படங்கள் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கலாம், லப்பர் பந்து எடுத்துக்கலாம், நிறைய பார்க்கிங் எடுத்துக்கலாம், வரிசையாக படங்கள் எடுத்துக்கலாம். மக்கள் இந்த படம் நல்லா இருக்குன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. 5 கோடியில் எடுத்த படம் 50 கோடி சம்பாரிச்சிருக்கு. நீங்கள் 300 கோடியில் எடுக்கப்பட்ட படம் 50 கோடி நீங்கள் வசூல் கொடுக்கல. அது நிறைய படங்கள் உதாரணங்கள் இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் நல்ல கதையம்சத்தோடு நீங்கள் நல்ல ஒரு படம் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி அந்த படம் ஃப்ளாப் ஆக்க முடியாது. சரிங்களா? ஒருத்தர் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை சூப்பர் ஆக்கவும் முடியாது. பட் அவருடைய விமர்சனம்ங்கிறது படம் பார்த்துட்டு வந்துன்னா அவர்கள் மனசில் தோன்றதான் விமர்சனம். அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. படத்தை மோசம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் படத்தை அடிக்கணும்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு பேர் டீமை வச்சுக்கிட்டு இந்த ப்ரொடியூசரை ஒழிச்சிருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி எந்த தயாரிப்பாளருமே கிடையாது. ஏன்னா இவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு வருமோ அதே மாதிரி தான் அவர்கள் வந்திருப்பாங்க. அவர்களுக்கு அந்த வழி தெரியும். நீங்கள் அந்த படம் போகலைன்னா அதுக்கு என்ன படம்னு நீங்கள் குவாலிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம். நல்ல படமாக கொடுக்கலன்னு தான் நீங்கள் அர்த்தம். நீங்கள் என்ன விளம்பரப்படுத்தினாலும் சரி மட்டமான படம்னு ஒரு பேர் டைமை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறான்னு வச்சுங்க. அந்த படம் நல்ல படமாக இருந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள்? அதனால் வடிவேல் சொல்கிறது எல்லா விஷயத்தையுமே ஏற்றுக்க முடியாது. இந்த கருத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது.